ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தமிழ்நாட்டில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்கள் ஆண்டுதோறும் பெருகி வருகின்றன. வட மாநிலங்களைப் போலவே இங்கும் விநாயகர் சிலைகளின் ஊர்வலங்கள் ஆரவாரத்துடன் நடைபெறுகின்றன. ஆனால் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் இந்த சிலைகள் களிமண்ணால் செய்யப்பட்டு நீர்நிலைகளில் எளிதில் கரையும் தன்மையுடன் நச்சுத்தன்மையற்ற நீர் வண்ணங்களால் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு விதிமுறைகளை வகுத்துள்ளது. மேலும் சிலைகளின் உயரம் 10 அடிக்கு மேல் இருக்கக்கூடாது என்ற கட்டுப்பாடும் அமலில் உள்ளது. இந்த விதிமுறைகளுக்கு இணங்க மண்பாண்ட கலைஞர்கள் சுற்றுச்சூழலுக்கு உகந்த களிமண் விநாயகர் சிலைகளை உருவாக்கி வருகின்றனர். இதனால் பாரம்பரிய மண்பாண்ட தொழிலில் ஈடுபட்டு வந்த கலைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பும் வருவாயும் கிடைத்து வருகிறது. கொரோனா தொற்று காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக திருவிழாக்கள் மற்றும் ஊர்வலங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த ஆண்டு முதல் மீண்டும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழ்நாடு முழுவதும் மண்பாண்ட கலைஞர்கள் ஆயிரக்கணக்கில் களிமண் விநாயகர் சிலைகளை உருவாக்கி வருகின்றனர். அதே வேளையில் வட மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்கள் மாவு மற்றும் பிற பொருட்களை பயன்படுத்தி சிலைகளை உருவாக்கி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மலையூர், துவரடிமனை, வாராப்பூர், அறந்தாங்கி, ஆவுடையார் கோவில், செரியலூர், நெடுவாசல் உள்ளிட்ட பல கிராமங்களில் களிமண் விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இவற்றில் துவரடிமனை கிராமத்தில் மண்பாண்ட கலைஞர்கள் 1/2 அடி முதல் 10 அடி உயரம் வரையிலான 1000க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளை உருவாக்கி நீர் வண்ணங்களால் அலங்கரித்து வருகின்றனர். குடும்பத்தினர் மற்றும் சம்பள அடிப்படையில் பணியாற்றும் தொழிலாளர்கள் இணைந்து கடந்த சில மாதங்களாக இரவு பகலாக இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த ஆண்டுகளில் ஜல்லிக்கட்டு காளைகளை அடக்கும் பிள்ளையார், யானை மற்றும் குதிரை மீது சவாரி செய்யும் பிள்ளையார், புல்லாங்குழல் வாசிக்கும் பிள்ளையார், ஆயுதங்களுடன் கூடிய பிள்ளையார், லிங்கம் தூக்கும் பிள்ளையார், முருகனுடன் அமர்ந்திருக்கும் பிள்ளையார் என பல புதுமையான வடிவங்களில் சிலைகள் உருவாக்கப்பட்டன. இந்த ஆண்டு போர் வீரன் வடிவில் செல்போனில் செல்ஃபி எடுக்கும் பிள்ளையார், பாம்பின் மீது படுத்திருக்கும் பிள்ளையார் என புதிய வடிவங்களில் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இது குறித்து துவரடிமனையைச் சேர்ந்த மண்பாண்ட கலைஞர் கோ சங்கர் கூறுகையில், என்னென்ன பொருள்லாம் சேர்க்குறீங்க? இப்படி நாங்கள் இதுக்கு தவிடு சேர்க்குறோம், நார் சேர்க்குறோம். நம்ம அவங்க வண்டியெல்லாம் ஏற்றுறதுனால கொஞ்சம் நல்லா அழுத்தமாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க நல்லபடியாக கொண்டாஞ்சி சாமி கும்பிட்டு ஊர்வலம் இது பண்ணி கரைச்சிற மாதிரி நாங்கள் அதுக்குள்ளே சேஃப்டியாக பண்ணி கொடுக்குறோம். இப்போ பெயிண்ட்டுங்கிறது இப்போ வாட்டர் பெயிண்ட் தான். வாட்டர் ஆயில் பெயிண்டெல்லாம் அடிக்கிறது இல்லை, வாட்டர் பெயிண்ட் தான். எங்களுக்கு மாசு கட்டப்படல வந்து எல்லாம் செக்கப்லாம் பண்ணுறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்கெல்லாம் சான்றிதழ் கொடுத்து போகிறாங்க. இப்போ வெளியூரில் எந்தெந்த ஊர்கள் இருந்தெல்லாம் உங்கள்கிட்ட வந்து வாங்குறாங்க? மணமேல்குடி, திருமயம், இங்கே இப்போ நம்ம கோட்டைப்பட்டினம், இந்த பக்கம் ஆறாங்கல், புதுக்கோட்டையில் அதிகமாக எடுக்கிறாங்க. ஆலங்குடிக்கு போகுது, தரம்பக்குடிக்கு போகுது, நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகமாக எடுத்துக்கிறதுக்காக. இப்போ இந்த வருஷத்தில் இப்போ தொடக்கத்தில் ஒரு பிளேயர் செஞ்சோன்னு சொன்னீங்க. இப்போ இந்த வருஷத்தில் இப்போ எத்தனை வருஷமாக நீங்கள் செய்கிறீங்க? இப்போ எவ்வளோ? ஒரு 30-32 வருஷமாக செஞ்சுக்கிறது. இப்போ எவ்வளோ பிளேயர் போகுது? இப்போ 350 பிள்ளையார் இப்போ ரெடியாக இருக்குது. 350 இருக்குது. இன்னும் ஆர்டர் வரும். இன்னும் ஆர்டர் வரும். புதுசாக வந்து மாடலை செய்ய சொல்கிறா, டைம் இல்லை, அடுத்த வருஷம் முன்னாடி செஞ்சு வைக்கிறோம் அப்படின்னா ஆள் பற்றாக்குறை இருக்கிறதுனால அடுத்த வருஷம் செஞ்சு வைக்கிறோம் அப்படின்றா. இப்போ இருக்கிற பிள்ளையாருக்கா 20 வருஷம் புதுசாக மாடல்கள் செய்றீங்க. இந்த வருஷத்தில் என்ன மாதிரியான மாடல்? இந்த கிருஷ்ணர் வந்ததுல தான் இப்போ அதிகமாக விரும்பி பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இந்த உருமா கட்டுற மாதிரி தலையில் சுண்டு தலைப்பா கட்டுற மாதிரி இப்போ அதிகமாக கேட்டிருக்காங்க. இப்போ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க பசங்க. இப்போ இந்த செல்ஃபோன் வச்சிருக்க மாதிரிலாம் இருக்குது. செல்ஃபோன் போன வருஷம் அது இதாக இருந்துச்சு, இந்த வருஷம் அதை விரும்பலை. தலையில் உருமா கட்டுற மாதிரி தான் இப்போ கேட்டிருக்காங்க அதிகமாக இந்த வருஷத்துக்கு. வித்தியாசமாக செஞ்சதுனால இப்போ இந்த மண்ணெல்லாம் இப்போ நமக்கு இங்கேருந்து எல்லாம் மண் நம்ம பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர்லாம் போய் அழிட்டு வரோம். மண் எடுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆள் பற்றாக்குறை தான் போயிருக்கு. நமக்கு ஏதாச்சும் உதவி பண்ணி ஒரு மிஷின் இதெல்லாம் வாங்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் 10 ஆள் பார்க்குற வேலையாக 2 ஆள் நம்ம தேடலாம். மிஷின் மண் மிதிக்கிறதுக்கு தான் இப்போ அதே ஆள் தேவைப்படுது. மண் மிதிச்சு இது பண்ணுறது பாட்டே முக்கால்வாசி வேலைக்கு வர்றாங்க இல்லைங்க. இப்போ எத்தனை பேர் இப்போ இங்கே வேலை பார்க்குறாங்க? இங்கே 16 பேர் வேலை பார்த்துருக்காங்க. 16 பேர் வெளியூருக்காரங்க? வெளியூருக்காரன் தான். இப்போ இங்கேருந்து யாரும் கிடையாது? யாரும் இல்லை. இப்போ இந்த தொழிலுக்கு இப்போ வந்து மண்பாண்ட கலைஞர்கள் இப்போ இந்த தொழிலை விட்டு வெளியில் போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இன்னும் வந்துகிட்டு இருக்காங்களா? எப்படி இதில் இன்னும் வருமானம் இல்லை. நாங்கள் 6-7 மாதமாக வேலை பார்க்குறோம். கடன் வாங்கி இதில் போடுறோம், எல்லாமே போடுறோம். கடன் வாங்கி போட்டு மறுவா அந்த இதை பண்ணி
மறுபடியும் அந்த ஆளுகளுக்கு சம்பளம் கொடுக்கணும், மிச்சம் வந்து கொஞ்சம் இருக்கு பற்றாக்குறை இந்த இதெல்லாம் இது அவங்களுக்கு பணம்லாம் சம்பளம் கொடுத்துட்டு பாக்கி இருக்கிறத வச்சு வேலை பார்க்குறோம். மறுபடியும் திரும்பி வேலை பார்க்குறோம், மறுபடியும் கடன் வாங்குறோம், மறுபடியும் திருப்பி கட்டுறோம். இதில் ஒன்றும் ஆதாயம் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த வருஷத்துக்கு எப்போயிலேருந்தெல்லாம் வேலை ஆரம்பிச்சிருக்கு? இந்த வருஷம் 7 மாதத்துக்கு முன்னாடியே வேலை ஆரம்பிச்சது. 7 மாதத்துக்கு முன்னாடி இருந்து. முன்பு ஒவ்வொரு கிராமத்திலும் மண்பாண்ட பொருட்கள் செய்யும் தொழிலாளர்கள் இருந்தனர். ஆனால் நவீனமயமாக்கல் காரணமாக எவர் சில்வர் மற்றும் பிற பொருட்களால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் புழக்கத்தில் வந்ததால் மண்பாண்ட தொழில் குறைந்து விட்டது. இதனால் இளைய தலைமுறையினர் இந்த தொழிலை விட்டு வேறு வேலைகளுக்கு மாறிவிட்டனர். கொரோனா காலத்தில் சிலைகள் விற்பனை ஆகாமல் தேங்கியதால் சம்பள தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்க முடியவில்லை. குடும்பத்தை நடத்துவதே சிரமமாக இருந்தது என்றார். அவர் மேலும் கூறுகையில், கடந்த சில ஆண்டுகளாக விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் மீண்டும் தொடங்கியதால் மீண்டும் நம்பிக்கையுடன் சிலைகளை உருவாக்கி வருகிறோம். பலர் ஆர்டர்கள் கொடுத்துள்ளனர். மேலும் வித்தியாசமான வடிவங்களில் சிலைகளை உருவாக்கி வருகிறோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் களிமண், தென்னை நார், நெல் உமி ஆகியவற்றை பயன்படுத்தி சிலைகளை உருவாக்குகிறோம். நீர் வண்ணங்களை மட்டுமே பயன்படுத்துகிறோம். மேலும் சிலைகளில் நாட்டு மர விதைகளை சேர்த்து அவை நீர்நிலைகளில் கரைந்து மரங்களாக முளைக்கும் வகையில் வடிவமைக்கிறோம் என்றார். கோ சங்கர் தொடர்ந்து, 1/2 மணி நேரம் ஆகும். இது காஞ்ச சிலைன்னா தண்ணியில் வச்சமே இது நேரம். எவ்வளோ நேரத்தில் கரையும்ப்பா? 10 நிமிஷம் தான். 10 நிமிஷம் தான். 10 நிமிஷம் தான். இப்போ அதுக்கு பிறகு அது மண்ணாக போயிடும். மண்ணாக போயிடும். கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சுன்னா இப்போ கிட்டணிச்சு செய்யறதுல ஒரு 10 நிமிஷம், 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம் அவ்வளோ. அதே ஈரமாக இருந்தால் மட்டும் இல்லை. கொஞ்சம் அது தண்ணியை கொஞ்சம் இது ஒன்றாது. இது காஞ்சதுன்னா முழுன்னு உட்காந்துடும். அதுக்கு அதான் வித்தியாசம். இப்போ நம்மகிட்ட வந்து இப்போ எத்தனை அடியிலேருந்து தொடங்கி எத்தனை அடி வரைக்கும்? நமக்கு 1 அடியிலேருந்து இப்போ 10 அடி வரைக்கும் இப்போ ரெடியாக பெயிண்டிங் பண்ணிக்கிறோங்க. இப்போ அதிகபட்சம் 10 அடி தான். அதிகபட்சம் 10 அடி. அதுக்கு மேலே செய்யக்கூடாதுன்ட்டா நாங்கள் இதை பண்ணி நம்ம செய்யலை. கவர்மெண்ட் இது எங்கள் களிமண் சிலைகள் நீரில் 10 நிமிடங்களில் முழுமையாக கரைந்து மண்ணோடு மண்ணாக சேர்ந்துவிடும். ஆனால் மாவு சிலைகள் எளிதில் கரையாது. அதனால்தான் மக்கள் எங்களை தேடி வந்து களிமண் சிலைகளை வாங்குகின்றனர். அரசு எங்களுக்கு தேவையான இயந்திரங்களை வழங்கினால் இன்னும் திறமையாகவும் விரைவாகவும் பணியாற்ற முடியும் என்று கோரிக்கை வைத்தார். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள வழிகாட்டுதல்களின்படி விநாயகர் சிலைகள் களிமண்ணால் மட்டுமே செய்யப்பட வேண்டும். மேலும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அல்லது நச்சு வண்ணங்கள் பயன்படுத்தப்படுவது தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த விதிமுறைகள் நீர்நிலைகளை பாதுகாக்கவும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கவும் உதவுகின்றன. மேலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மண்பாண்ட தொழிலை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு கைவினை கலைஞர்களுக்கு பயிற்சி மற்றும் உதவித்தொகை வழங்கி வருகிறது. இந்த முயற்சிகள் பாரம்பரிய கைவினை தொழிலை பாதுகாக்கவும் கலைஞர்களுக்கு நிலையான வாழ்வாதாரத்தை உருவாக்கவும் உதவுகின்றன. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.